ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் கிராஃப்ட் அண்ட் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் கிரேவி செய்யலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, அதாவது மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். குறைந்தது 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த 4 பொருளையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம விழுதாக அரைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. இது போல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 3த்தையும் நம்ம எடுத்து எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய், கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து இது போல் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்காமல் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 குடை மிளகாய்களை நான் கட் பண்ணியிருக்கிற இந்த சைஸ் அளவு கட் பண்ணி இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம சேர்த்துருக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுமானது. இந்த எண்ணெயிலேயே இந்த குடைமிளகாயை நல்லா வதக்கி விடுங்க. குடைமிளகாய் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகும் ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம திறந்து பார்க்கலாம். மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே 1½ டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் உப்பும் நல்லா சரிசமமாக பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதெல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அலசி ஊற்றிக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்தா போதும். இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைப்பட்டால் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலைகளை தூவினதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கேப்சிகம் கிரேவி ரெடி. சூடான சாதம், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் இந்த கிரேவி சூப்பர் காம்பினேஷன்.
இந்த சூப்பரான கேப்சிகம் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.